திருச்சிற்றம்பலம். இங்கு இந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்கு தலைமையேற்று இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற சர்வ சமய தலைவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கின்ற கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, சமயம் என்பது பல்வேறு சமயங்கள். அந்த சமயங்கள் சொல்லுவது அறம், அன்பு, பக்தி என்பதை வழிகாட்டுவது சமயங்களாக இருக்கும். இந்த இடத்திற்கு வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை நாம் பின்பற்றி வந்திருப்போம். ஆனால் நிறைவாக சமயங்கள் சொல்வது அன்பை போதிக்கின்றது. யாரிடத்திலும் எந்த வேறுபாடு இல்லாமல் அன்பு நெறியிலே செல்ல வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய அனைத்து சமயங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த சமயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய முதல்வர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு துணையாக நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு துணையாக இந்த மேடையிலே இருக்கின்ற நம்முடைய அமைச்சர் நேரு அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சிறுபான்மையர் மட்டுமல்ல பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்களாகிய இந்துக்களுக்கும் அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு மேடையாக இருக்கின்றது. இந்த ஆட்சியிலே கடந்த 4.5 ஆண்டுகளிலே 4000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் எல்லாம் திருக்கூட நீராட்டுப்பழா புதுப்பிக்கப்பட்டு நீராட்டுப்பழா நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற அந்தந்த மாதத்திலே இருக்கின்ற சிறப்பு நாட்களிலே பெரியவர்களை எல்லாம் மூத்தவர்களை எல்லாம் திருக்கோயிலுக்கு அழைத்துச் செல்கின்ற ஒரு சிறப்பையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். புரட்டாசி என்றால் பெருமாள் கோயிலுக்கும், ஆடி மாதம் என்றால் அம்மன் கோயிலுக்கும், ஐப்பசி மாதம் என்றால் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கும் மூத்தவர்களை எல்லாம் அழைத்துச் செல்கின்ற ஒரு பெரும்பான்மை அரசாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது. ஆகவே இது எல்லா மக்களையும் நினைத்து செயல்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இருக்கின்றது. நாம் 4 சமயத்திலே இருக்கின்ற அரசனுடைய செயலை நமக்கு வள்ளுவப் பெருமான் சொல்லுகின்றார். கொடையெளி, செங்கோல், குடியோம்பல் 4 உடையானை வேந்தற்கு எளி என்று சொல்லுகின்றார். வேந்தர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, எல்லாருக்கும் நல்வாழ்வை கொடுக்க வேண்டியவராக இருக்க வேண்டும். செங்கோல் உடையவனாக நல்ல நேர்மையான அரசருடையவராக இருக்க வேண்டும். நடுநிலை தவறாத அரசராக இருக்க வேண்டும் என்று வள்ளுவப் பெருமான் சொல்லுகின்றார். கொடையாளி, செங்கோல், குடியோம்பல் 4 உடையானாம் வேந்தற்கு எளி என்று சொல்லுகின்றார். அதுபோல திருமந்திரத்திலே சொல்லுகின்ற பொழுது, திருவே வேந்தன் உலகை மிக மிக நன்று காண்பது வாய்ந்த மனிதருக்கு அவ்வழியா நிற்பார் என்று சொல்லுகின்றார். வேந்தன் என்பவன் இந்த உலகத்தை நடுநிலையோடு நின்று அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நம்முடைய திருமந்திரம் சொல்லுகின்றது. அதுபோல நம்முடைய மற்ற கிறிஸ்துவ நூலானது ஓர் அரசனுக்கு எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்றால், ஏழைகள், திக்கற்றவர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற மக்களை எல்லாம் இணைத்துச் செல்ல வேண்டும் என்று நமக்கு விவிலியம் கூறுகின்றது. அதுபோல இஸ்லாமிய நூலும் நன்னிலையிலே இருந்து மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாமிய நூலும் சொல்லுகின்றது. நமக்கு பெரிய புராணத்திலே சொல்லுகின்ற பொழுது மன்னன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று மனுநீதி சோழனுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். ஆட்சியிலே யார் தவறு செய்தாலும் அவரை கண்டிக்க வேண்டியது அரசருக்குரியது என்று சொல்லுகின்ற பொழுது, மாநிலம் காப்பான் ஆவான் தான் அதனுக்கு இடையூறும், தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்தரத்தால் கல்வரால் உயர் தம்மால் ஆன பயம் 5 காப்பவன் அரசன் என்று சொல்லுவார்கள். ஆகவே அரசு என்பது எளிதல்ல, கடினம் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். ஒரு அரசாட்சி என்பது எளிதானதல்ல. இத்தனை மக்களையும் வழிநடத்துவது என்பது கடுமை என்பதற்கு நமக்கு சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். அதை நமக்கு அப்பர் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, நாமார்க்கும் கொடியெல்லோம் நமனை என்றோம் என்று சொல்லுவார். அப்படி எல்லாரையும் இணைத்துச் செல்வதற்குரியவராக இருக்கின்ற நம்முடைய இந்த முதல்வருடைய
ஆட்சி காலம் சிறந்த ஒரு ஆட்சி காலமாக மற்ற மாநிலத்திலே இருக்கின்ற முதல்வர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகின்ற முதல்வராக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒருமுறை கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.